எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து தேய்மானம் ஆயிருக்காது, ரொமட்டாய்டு கண்டிஷன் இருக்காது, ஆனால் ஜாயிண்ட்லலாம் பெயின் இருக்கும், வீக்கம் இருக்கும். என்னன்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா, அந்த யூரிக் அமிலம் வந்து அதிகமானாலோ கம்மியானாலோ ஜாயிண்ட்ஸ்லலாம் ஒரு விதமான வீக்கம், வலி, நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். சரி, யூரிக் அமிலம்னா என்ன அப்படின்னா, நம்மளோட கல்லீரலில் வந்து சுரக்கிற ஒரு பர்டிகுலர் ஆசிட் தான் அது. ஸோ அது வந்துட்டு சிறுநீரகம் வழியாக வெளியேற்றப்படும், யூரின் வழியாக. ஸோ அது வந்து 3.5 to 7.2 வரைக்கும் நார்மல், அந்த கண்ட்ரோல்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நார்மல். அது அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஜாயின்ஸில் மெயினாக விரல்கள்லாம் வந்து அதிகமான வீக்கம், வலி இருக்கும்போது அவங்களோட டே டு டே லைஃப் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம உணவில் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம நார்மல் பண்ணி கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதிகமான நீர்ச்சத்துள்ள காய்கறி வகைகள் எடுத்துக்கணும். அதிகமான நீர்ச்சத்து வகைகள் காய்கறிகள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அமிலத்தோட கண்ட்ரோல் நல்லாவே கிடைக்கும். அண்ட் வந்து யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமாகும் போது கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கிறதுனால தான் நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை வந்து நம்ம எடுக்க சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ யூரிக் ஆசிட் ஒன்ஸ் வந்துருச்சு, ஜாயிண்டில் வந்து வீக்கம் வந்துருச்சு அப்படின்னு பதட்டப்படாமல் அதை கண்ட்ரோலில் வச்சுட்டு இயற்கையான நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறி வகைகள் எல்லாமே அதிகமாக புடலங்காய், சவ், வாட்டர்மெலன், இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது, ஆரஞ்சு வகைகள்லாம் எடுக்கும்போது, மாதுளம் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா அது கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். அண்ட் அதிகப்படியாக ப்ராப்ளம் இருக்குது, பெயின் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.